ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? ஆ, இது நாள் வரைக்கும் உன்னை இந்த வீட்ல எதுக்காக வச்சிருந்தனோ அதுக்கான நேரம் இப்ப வந்துருச்சு. என்ன உளர்ற? உனக்கு பார்த்த மாப்பிள்ள வந்தாச்சு. நீ ஓகே சொல்லிட்டனா பெரியம்மா பெரியப்பா எல்லாரையும் வர வச்சு நிச்சயம் பண்ணிடலாம். ஏய், ஏன் வாழ்க்கை டிசைட் பண்ண நீ யாரு? நான் உன் அக்கா ஐஸ்வர்யா. அத நான் சொல்லணும். நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் மீனாட்சி உன் அக்கா தானே. அத உன்னால மாத்த முடியாது ஐஸ்வர்யா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுக்கு முழு அதிகாரம் மீனாட்சிக்கு இருக்கு. அதுல எனக்கும் கொஞ்சம் பங்கு இருக்கு. அதனாலதான் நானும் மீனாட்சி கூட சேர்ந்து உனக்கு ஒரு நல்ல மாப்பிளை பார்த்து வச்சிருக்கோம். உனக்கேத்த மாப்பிள்ள அழகுலையும் அறிவுலையும் நீ ஆசைப்பட்ட மாதிரி படிச்ச ஃபாரின் மாப்பிள்ள தான். என்ன யோசிக்கிற? மாப்பிள்ள யாருன்னா மாப்பிள்ள வேற யாரும் இல்ல, நம்ம சக்தியோட ஃப்ரெண்ட் ரஞ்சித் தான். யாருக்கிட்ட முடிவு பண்ணீங்க? எனக்கு வேண்டாம். என்கிட்ட கேட்டீங்களா? நான் சம்மதம் சொன்னனா? இங்க பாரு, இதுக்கு மேலயும் நீ முரண்டு புடிச்சன்னு வச்சுக்கோ, ஏன் பிரச்சனை உனக்கு தான். அப்புறம் நீ கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகாமே இருக்க வேண்டியதான். இங்க பாரு, நல்ல பிள்ளையா நான் சொல்றது செய். அப்பதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லனா நீ தான் கடைசி வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுவ. இங்க பாரு, உன்கிட்ட இருக்கிறதுலே நல்ல புடவையை எடுத்து கட்டிக்கிட்டு கல்யாண பொண்ணு மாதிரி கீழே வா. வரும்போது மறக்காம கிச்சன்ல காஃபி போட்டு வச்சிருக்கேன், எடுத்துட்டு வா, சரியா? இங்க பாரு, அவங்க வந்து ஏதாவது ஏடா கூடம் பொண்ணுன்னு வெய்யே. அம்மாடி அம்மாடி, அவ மேல ஏமா கோவப்படுற? அவ சின்ன பிள்ளை இல்லையா? நான் சொல்லி புரிய வச்சு கூட்டிட்டு வரேன். நீ போமா. பாட்டி, அவ வந்துடணும். வருவா வருவா. நீ நீ வா, வா, நான் தாரணி. கூட்டிட்டு வந்துடுறேன். ஐஸ்வர்யா, எவ்வளவு திமிரா பேசிட்டு போற பத்தியா? சுபத்ரா சொன்னது ஞாபகத்துல வச்சுக்கோ. நீ அந்த ரஞ்சித்தை வேண்டான்னு சொன்னா நிச்சயமா அந்த மீனாட்சி சும்மா இருக்க மாட்டா. அதே அத்தனை பேர் முன்னாடி நீ ரஞ்சித் வேண்டாம், எனக்கு அவனை பிடிக்கலன்னு சொன்னா அந்த மீனாட்சியால என்ன செய்ய முடியும்? அது மட்டும் இல்ல, சிவாவும் உனக்கு சப்போர்ட்டா தான் பேசுவான். அதனால அத்தனை பேர் முன்னாடி சொல்றதுதான் புத்திசாலித்தனம், புரிஞ்சுக்கோ. அம்மாடி, ரெடியாகி சீக்கிரமா கீழே வா. போனவங்களை இன்னும் காணோம். என்னங்க? என்ன எல்லாம் ரெடியா போலாமா? உங்களுக்கு கூப்பிட தான் வந்தேன். எல்லாமே பக்கா. சரி, ஐஸ்வர்யா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டலா? அது எப்படிங்க ஒத்துக்காம இருப்பா? அதெல்லாம் கண்டிப்பா ஒத்துப்பா. நீங்க முதல்ல போய் பேசுங்க, வாங்க. சரி வாங்க வாங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். ப்ரோ, என்ன ப்ரோ, என்னாச்சு உனக்கு? எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். அப்படியா? அப்படியே கொஞ்சம் கீழே பாருங்க. கீழே என்ன? ஐயோ ஐயோ, எப்படி சமாளிக்கிறது? அது எனக்கு இதுல இருந்த நியூஸ் பிடிக்கல, அதான் கிழிச்சு போட்டேன். இதுக்காக டெய்லியும் உனக்கு பிடிச்ச மாதிரி நியூஸ்லாம் போட முடியுமா? கரெக்டா கேக்குறான், எப்படி டாபிக் மாத்துறது? ஆமா, இன்னைக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கா? ஏதோ புது ஆர்டர் கிடைச்சிருக்கா? ஆமா அக்கா, என்னைக்கும் இல்லாம உன் முகம் பிரகாசமா பளிச்சுன்னு இருக்கு. என்ன விஷயம்க்கா? ஏதாவது? ஏய், அததானே நான் இப்ப தமிழ்ல கேட்டேன். அப்புறம் என்ன நீ புதுசா பிரெஞ்சுல கேக்குறியா? மாமா, இதுல என்ன மாமா இருக்கு? நீங்க கேட்டா என்ன, நான் கேட்டா என்ன? நீங்க உங்க தம்பி கிட்ட கேக்குறீங்க, நான் என் அக்கா கிட்ட கேக்குறேன், அவ்வளவுதான். இப்ப திமிரு என்னைக்குதான் ஒளிய போகுதுன்னு தெரியல. எல்லாத்துலயும் இவதான் முன்னாடி இருக்கணும், வேற யாரையும் உள்ள விட மாட்டான். என்னமோ இந்த உலகத்திலேயே இவன் மட்டும்தான் புத்திசாலி மாதிரி. டேய் சுந்தர், தேவையில்லாத பேச்செல்லாம் எதுக்கு? நீ என்ன விஷயமா வந்தா சொல்லு. ப்ரோ, நீ சொன்ன மாதிரி அது ஒரு சந்தோஷமான விஷயம்தான். ஆனா அது என் பொண்டாட்டி அவங்க வயலே சொன்னாதான் கரெக்டா இருக்கும். நான் சொல்லவா? நீங்களே சொல்லுங்க. இல்ல மீனாட்சாமி, இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்க சொன்னாதான் கரெக்டா இருக்கும், சொல்லுங்க. டேய், ரெண்டு பேருமே சொல்ல வேணாம், கிளம்புங்க. என்ன ப்ரோ இதுக்கெல்லாம் கோச்சுக்கிற? பின்ன என்னடா,
சொல்ல சொன்னா நீ சொல்லு நான் சொல்லுன்னு என்ன அந்தாச்சரி ஆகலான்ட்டு இருக்கீங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, இல்லைன்னா கிளம்புங்க. இல்ல நாங்க சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கிறத விட நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்களேன். என்னக்கா புதிர்லாம் போடுற? இது புதிர்லாம் இல்ல, சர்ப்ரைஸ். ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, அவளை எதுக்கு இப்ப அக்கா கூப்பிடுறா? ஏய், அவ தான் வரேன்னு சொல்லிட்டால, அப்புறம் என்ன? பாட்டி நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? ஐஸ்வர்யா, என்ன ஐஸ்வர்யா அப்படியே நின்னுட்டு இருக்க? கொண்டு போய் ரஞ்சித்துக்கு காஃபி கொடு. என்னக்கா அது? எதுக்கு ஐஸ்வர்யாவை காஃபி குடிக்க சொல்றீங்க? காரணமா தான் சக்தி, நீ கொண்டு போய் காஃபி கொடு. தேங்க்யூ. ரஞ்சித் எப்படி இருக்கு? காஃபி ரொம்ப நல்லா இருக்குக்கா. புது பிராண்டா? நீங்க மேக் பண்ணதா? ஐயோ நான் காஃபியை கேட்கல, எங்க வீட்டு பொண்ணை கேட்டேன். அவங்களுக்கு என்ன, புடவையில நல்லா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க, மாடர்ன் ட்ரெஸ்ல ஐஸ்வர்யா மாதிரி இருக்காங்க. ஏய், கொஞ்சம் வாய் முடியா? ஆமா எங்க வீட்டு பொண்ணு ஐஸ்வர்யாவை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன ரஞ்சித் ப்ரோ, சந்தோஷத்துல அப்படியே துள்ளி குச்சி எந்திரிக்கிறீங்க? எல்லாம் அப்படிதான் இருக்கும், உட்காருங்க. சுந்தர் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அக்கா என்னக்கா சொல்ற? உன் ஃப்ரெண்டு ரஞ்சித்துக்கு நம்ம வீட்டு பொண்ணு ஐஸ்வர்யாவை பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். டேய் ரஞ்சித், டேய் என்னடா ஆச்சு? எந்தடா? டேய் மீனாட்சாமி, இதுதான் அழகுல மயங்கி விழுகிறதோ? போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. இதை போய் கொண்டு வா. ரஞ்சித், ஆர் யூ ஓகே? ஓகே. அக்கா என்னக்கா இதெல்லாம்? ரஞ்சித்த பாத்தியா? சக்தி என்ன புரியாம பேசிட்டு இருக்க? ப்ரோ அழகுல மயங்கி விழுந்துட்டாரு. என்ன ப்ரோ? சுந்தர் நீங்க புரியாம பேசாதீங்க. அக்கா என்னக்கா பேசிட்டு இருக்க நீ? ஆமா சக்தி, ஐஸ்வர்யாவை ரஞ்சித்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்றேன், அவ்வளவுதான். மீனாட்சி, இது நீங்களா முடிவு பண்ணதா? ஏன்னா ரஞ்சித் ஃபாரின்ல இருந்தவனாச்சே, அவனுக்கு இதெல்லாம் செட் ஆகுமா? அக்கா இதெல்லாம் சரிப்பட்டு வராதுக்கா. ரஞ்சித்துக்கு ஐஸ்வர்யாக்கும் கல்யாணம் வேண்டாம். ஏன் சக்தி? ஐஸ்வர்யா நம்ம வீட்டு பொண்ணு, அவளை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். ரஞ்சித்தும் உன் க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவரை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். இவங்க 2 பேர் சேர்றதுல என்ன தப்பு இருக்கு? தப்புன்னு சொல்லலக்கா, இது ஒத்து வராது. என்ன ஒத்து வராது? அவர் வெளிநாட்டுல இருக்காருனா, இல்ல அவரு நம்மளை விட வசதியா இருக்காருனா? இங்க பாரு, நாம வேணா அவரை விட வசதி கம்மியா இருக்கலாம், ஆனா ஐஸ்வர்யா அப்படி இல்லையே. பெரியப்பா சேர்த்து வச்சிருக்க எல்லா சொத்தும் ஐஸ்வர்யாக்கு தானே. அக்கா அப்படி இல்லக்கா, இது சொத்து பத்து பிரச்சனையே கிடையாது. அப்புறம் என்ன சக்தி? அக்கா இது சரிப்பட்டு வராதுக்கா, விட்டுருங்கக்கா. ஏன் சக்தி விடணும்? சரியான காரணத்தை சொல்லு. அது ரஞ்சித்துக்கு. இங்க பாரு சக்தி, ரஞ்சித்துக்குன்னு சொந்த பந்தம் யாரும் கிடையாது. அவருக்கு நம்ம வீட்ல இருக்கிற எல்லாரையுமே பிடிச்சிருக்கு. ரஞ்சித்தையும் நம்ம எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. நம்ம குடும்பத்தை தான் குடும்பமா நினைச்சு பழகிட்டு இருக்காரு. அவரை நம்ம குடும்பத்துல ஒருத்தரா மாத்தணும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு யார் சக்தி தடை சொல்ல போறா? அக்கா நம்ம பெரியமா பெரியப்பா அவங்க இதுக்கு ஒத்துக்கணும்ல. இங்க பாரு சக்தி, நம்ம பெரியம்மா பெரியப்பா ஐஸ்வர்யாவோட லைஃப் நல்லபடியா அமையணுன்றதுக்காக தான் நம்ம வீட்டுக்கே அனுப்பி வச்சிருக்காங்க. முடிஞ்சடா.
அப்படி ஒரு லைஃப் அமையும் போது அவங்க ஏன் இதுக்கு தடையா இருக்க போறாங்க? அக்கா நீங்க என்ன சொன்னாலும் சரிக்கா, இந்த கல்யாணம் நடக்காது. ரஞ்சித், சக்தியை விடுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு எங்க வீட்டு ஆளுங்க எல்லாரையும் பிடிச்சிருக்கு. எங்க எல்லாருக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எங்க வீட்டு பொண்ணு ஐஸ்வர்யாவை பிடிச்சிருக்கா? டேய் வேணாம்னு சொல்றான். எங்க குடும்பத்துல ஒருத்தரா நீங்க வரணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்க என்ன சொல்றீங்க? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல ரஞ்சித், நீங்க சொல்லுங்க. எனக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுக்க முடியுமா? டைமா? தாராளமா நல்லா யோசிச்சு சொல்லுங்க. சக்தி கொஞ்சம் என் கூட வாயேன். ரஞ்சித், எதுவா இருந்தாலும் நீங்க முடிவெடுங்க. நீங்க ஒண்ணு பொண்ணு கிடையாது. எல்லா விவரமும் தெரிஞ்ச ஆம்பளை தானே. நீங்களே சுயமா ஒரு முடிவெடுங்களேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை தப்பா எடுத்துக்காதீங்க. சக்தி கொஞ்சம் என் கூட வா. இவகிட்ட என்ன தனியா பேச வேண்டியது இருக்கு. ஏய், என்னடி என்னமோ சொல்றாங்க. இப்ப என்னடி பண்றது? அதாண்டி எனக்கும் புரியல. போச்சு, எல்லாமே போச்சு. நம்ம மாட்டணும், நம்ம செத்தோம். ஏய் டென்ஷன் ஆகாத, இருடி, ஏதாவது யோசிப்போம். என்னடி யோசிக்கிறது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கடி மீனாட்சி அக்கா இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க? அதாண்டி எனக்கும் புரியல. ஒருவேளை நான் பையனா இருந்தாலாவது பரவாயில்ல, கல்யாணம் பண்ண யோசிச்சிருப்பேன். ஒரு பொண்ணு எப்படி இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பா? ஹே சக்தி, இந்த பிரச்சனை இருந்து எப்படியாவது என்ன காப்பாத்துறி. நீ கொஞ்ச நேரம் புலம்பாம இரு, எனக்கு கொஞ்சம் யோசிக்க விடு, ஏதாவது ஐடியா கிடைக்கும். நீ போய் கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லு. என்னடி விளையாடுறியா? நான் ஒரு பொண்ணு மறந்துட்டியா? ஐயோ நான் எதையும் மறக்கல, எல்லாம் தெரிஞ்சுதான் சொல்றேன். நீ போய் கல்யாணத்துக்கு சம்மதம்னு தைரியமா சொல்லு. ஏய் என்னடி சொல்ற? நான் போய் சம்மதம்னு சொன்னா அவங்க கல்யாண ஏற்பாடுல பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் இந்த கல்யாணத்தை நிறுத்த நம்ம ஒரு புதுசா ஒரு போராட்டம் போராட வேண்டியதா இருக்கும். அதுக்கு இப்பவே ஏதாவது காரணத்தை சொல்லி வேண்டான்னு சொல்லிடலாண்டி. நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு சக்தி. ஐயோ இங்க பார், நீ எதுக்கும் பயப்படாத. நீ சொல்ற மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்காது. நான் சொல்றேன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அப்படி என்னடி பொடலங்க காரணம்? அது இப்பவே சொல்லு. ஏன்னா இந்த ஐஸ்வர்யா எதுக்கு இவ்வளவு நாள் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கா தெரியுமா? அவளுக்கு சுந்தர கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை. இதுல இது வேறயா? அவளுக்கு ஏண்டி இப்படி ஒரு கேவலமான ஆசை? அவ மீனாட்சி அக்கா கல்யாணத்துக்கு முன்னாடியில இருந்தே சுந்தர ஒருதலையா காதலிச்சா. ஆனா சுந்தர் மீனாட்சி அக்காவை காதலிச்சதுனால அவ காதல் தோத்து போயிடுச்சு. ஆனாலும் அவ சுந்தர் மேல இருக்கிற ஆசை போகாம அவரை எப்படியாவது அடைஞ்சே தீரணும் தான் அவ இந்த வீட்டுக்கே வந்தா. இது தெரிஞ்ச மீனாட்சி அக்கா அவளுக்கு எப்படியாவது வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவங்க லைஃப் கிளியர் ஆயிடும் நினைக்கிறாங்க. அதனாலதான் உன்னை கேக்குறாங்க. நீ தயங்காம ஓகே சொல்லு. நிச்சயமா ஐஸ்வர்யா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டா. ஏய் எப்படி அவ ஒத்துக்க மாட்டான்னு சொல்ற? இந்த உலகமே அழிஞ்சாலும் அவ ஒத்துக்க மாட்டா. சக்தி, இந்த வீட்ல நடக்கிற ஒவ்வொரு கதையை கேட்டாலே எனக்கு தலையெல்லாம் சுத்துதுரி. எப்படி இந்த வீட்ல இருக்க? நானா இருந்தா ஒரே நாள தலையை பிச்சுட்டு ஓடி போயிருப்பேன். சரி விடு, நம்ம இப்ப உடனே வெளியில போய் அவங்க கேட்டதுக்கு ஓகே சொல்வோம். இல்லனா நம்ம மேல சந்தேகம் வந்துரும். சீக்கிரம் வா வா. ரஞ்சித் ப்ரோ ஓகேன்னு தான் சொல்லுவார்னு நினைக்கிறேன். என்னங்க வந்துட்டாங்க. பெரிய புடலங்க டிஸ்கஷன். பிடிக்கலன்னு ஒரு வார்த்தையில சொல்ல வேண்டியதானே. ரஞ்சித் ப்ரோ, உங்க முடிவு என்னன்றதை சொல்லிடுங்க. ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு முழு சம்மதம்.
சூப்பர் ப்ரோ, கையை கொடுங்க ப்ரோ, கையை கொடுங்க ப்ரோ. என்னங்க ரஞ்சித் ஊருக்கு போறதுக்குள்ள நிச்சயத்துக்கு ஒரு நல்ல நாளா பார்த்து ஜோசியர் கிட்ட குறிச்சிட்டு வாங்க. அதுக்கு என்ன பேஷா பண்ணிடலாம். இருங்க நிச்சயத்துக்கான ஏற்பாடு பண்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல ஐஸ்வர்யாவோட விருப்பத்தை கேளுங்க. என்னோட விருப்பம்லாம் அப்புறம் தான். ஐஸ்வர்யாவோட விருப்பம் தான் முதல்ல. அவ என்னங்க சொல்லிட போறா? ஐஸ்வர்யா, உன் விருப்பத்தை நீ சொல்லு. ஐஸ்வர்யா, அதான் ரஞ்சித் அவரோட விருப்பத்தை சொல்லிட்டார்ல, உன் விருப்பத்தை நீ சொல்லு. என்ன பதிலே காணோம்? ஆமா ஐஸ்வர்யா, இது உன்னோட வாழ்க்கை, நீ தான் முடிவு பண்ணணும். ரஞ்சித் ப்ரோவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு சம்மதமானு சொல்லு. இந்த கல்யாணத்துல எனக்கு சம்மதம். என்னடி மாட்டிக்கிட்டீங்களா? என்னடி சக்தி இப்படி ஆயிடுச்சு? நீ அந்த ஐஸ்வர்யா கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டான்னு சொன்ன, அவ என்னடா கல்யாணத்துக்கு ஓகே சம்மதம்னு சொல்லிட்டா. இப்ப என்னடி பண்றது? ஐயோ, எனக்கும் அதாண்டி ஒண்ணுமே புரியல. ஐஸ்வர்யா இந்த வீட்டுக்கு வந்ததே சுந்தருக்காக தான். அப்படி இருக்கும்போது அவ இப்படி ஓகே சொன்னது எனக்கு ஒரே குழப்பமா இருக்குடி. ஹே, இப்ப என்னடி பண்ண போறோம்? கங்கா, கவலைப்படாத, கொஞ்சம் பொறுமையா யோசிப்போம். பதற காரியம் செதறுன்னு சொல்வாங்க. நம்ம அவசரப்படாம பொறுமையா யோசிப்போம். நிச்சயமா ஏதாவது வழி கிடைக்கும். இப்ப நீ கொஞ்சம் அமைதியா இரு. அடுத்து என்ன நடக்குதுன்னு பாப்போம். அதுக்கப்புறம் யோசிக்கலாம். சரியா? ஹே, எனக்கு ஒண்ணுமே புரியலடி. இது இன்னும் எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. நான் ஒரு ஆம்பளையா இருந்தா கூட பரவாயில்ல, நான் ஒரு பொண்ணு. எனக்கு இன்னொரு பொண்ணோட கல்யாணமா? என்னால சத்தியமா ஜீர்ணிக்கவே முடியலடி. ஏய், இப்ப எதுக்குடி நடக்காத விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்க? நீ அவசரப்படாத. எங்கேயோ ஏதோ குழப்பமா இருக்கு. அது எங்கன்னு தான் தெரியல. ஐஸ்வர்யா சுந்தர அடையறதுக்காக தான் இங்க வந்திருக்கா. ஆனா அவ திடீர்னு ரஞ்சித்தை கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டா. முதல்ல மீனாட்சி அக்கா எப்படி இவளை அலங்காரம் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்துச்சு? இதெல்லாம் எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. சக்தி,